பவித்ரா, பவித்ரா. வரேங்க. என்னங்க, என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கீங்க? நம்ம பீரோல வச்ச பணத்தை பாத்தியா? பணமா? நான் எதுவும் பாக்கலீங்க. என்ன பணம்? எங்க வச்சீங்க? கடை கலெக்ஷன் ஆன பணத்தெல்லாம் எண்ணி நான் பீரோல வச்சிருந்தேன். போன் பேசிட்டு வந்து பாக்குறேன், வச்சிருந்த பணத்துல 1 லட்சம் ரூபாய் காணோம். ப்ராமிஸா நான் பாக்கலங்க. எனக்கு எதுவும் தெரியாது. நம்ம ரூம்ல வச்ச பணத்தை நீ எடுக்கலனா அப்ப வேற யார் எடுத்திருப்பாங்க? யாரும் நம்ம ரூமுக்குள்ள வந்திருக்காங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். ஏங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. நம்ம வீட்ல யாரும் அப்படி பணத்தை எடுக்க மாட்டாங்க. இன்னொரு தடவை நீங்க நல்லா தேடி பாருங்க. ஏய், 1க்கு 2 தடவை செக் பண்ணி பார்த்தாச்சு. நான் தானே வச்சேன், எனக்கு தெரியும். அங்க இல்ல. அத்தை, எங்க எங்க இருங்க. குமார், அத்தை சொன்னா கேளுங்க. வருண், ஒரு நிமிஷம் எல்லாரும் வாங்க. எங்க அமைதியா இருக்க சொல்லு. மாப்ள, பவித்ரா, என்னாச்சு மாப்ள? என்ன மாப்ள, என்னாச்சு? நான் அன்னைக்கு பணம் காணாம போச்சுன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அண்ணாமலத்தை எவ்வளவு பேசினாங்க. அதே தப்பு தான் திரும்ப இன்னைக்கு நடந்திருக்கு. என்ன மாமா சொல்றீங்க? இன்னும் புரியலையா? என் ரூம்ல, அதுவும் என் பீரோல வச்சிருந்த பணத்தை காணோம். என்னது? பணத்தை காணோமா? ஆமா, இப்பதான் நான் அங்க எண்ணி வச்சேன். போன் பேசிட்டு திரும்ப போய் பாக்குறேன், வச்ச இடத்துல பணத்தை காணோம். யாரோ என் ரூம்குள்ள வந்து பணத்தை திருடி இருக்காங்க. மாமா, நம்ம வீட்டுக்கு வந்து யார் திருட போறாங்க? வெளியில இருந்து யாரும் வந்து திருடி இருக்க மாட்டாங்க மச்சான். ஆனா வீட்ல இருக்கிறவங்க யாராவது திருடி இருக்கலாம்ல? இருக்காது மாப்ள. நம்ம வீட்ல இருக்கிற யாரும் பணத்துக்காக அப்படி பண்ண மாட்டாங்க. அவசரப்பட்டு யாரையும் சந்தேகப்படாதீங்க. யாரும் பண்ணலனா அங்க வச்சிருந்த பணம் எங்க? இப்படிதான் அன்னைக்கு நகையும் பணமும் காணாம போச்சு. அதே மாதிரி இன்னைக்கும் பணம் காணாம போயிருக்கு. இப்படி ஒவ்வொரு நாளா பணம் காணாம போகுதுன்னா அதுக்கு காரணம் யாரு? யார் எடுத்தாங்க? என்ன பண்ண போறோம்னு சொல்லுங்க. அதை கண்டுபிடிக்கணும்ல. ஓ, அன்னைக்கு வெண்ணிலா தான் திருடிட்டான்னு ஃபேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க. இப்போ இன்னைக்கும் அவ தான் திருடிட்டான்னு சொல்றீங்களா? நான் யாரையும் பர்டிகுலரா சொல்ல, ஆனா வீட்ல இருக்கிறவங்க யாரோ தான் திருடி இருக்காங்கன்னு சொல்றேன். வீட்ல இருக்க யாரோனா? இப்போதைக்கு இந்த வீட்ல இருக்கிறதே நாங்க 5 பேர் தான். நீங்க யார சொல்றீங்க? எங்க எல்லாரையும் தானே? இல்ல புதுசா வந்து என்னையும் என் தங்கச்சியும் மட்டும் சொல்றீங்களா? மாப்ள பொதுவா தான் சொல்றாரு. இல்ல அத்தை, அவரு பொதுவாலாம் ஒன்னும் சொல்லல. எப்ப நாங்க இந்த வீட்டுக்கு வந்தோமோ அப்பத்துல இருந்துதான் பணத்தை காணோம், அதை காணோம், இதை காணோம்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காரு. நாங்க ஏழை குடும்பத்துல இருந்து வந்த பொண்ணுங்க தானே, அதான் எங்களை ஈஸியா திருடிங்கன்னு பட்டம் கட்ட நினைக்கிறாரு. நாங்க ஏழையா இருக்கலாம், ஆனா ஒரு நாளும் பணத்து மேல ஆசைப்பட்டது இல்ல. எங்க அம்மா அப்பா எங்களை அப்படியெல்லாம் வளர்க்கவும் இல்ல. வான்மதி, அன்னைக்கு என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம என் தங்கச்சி மேல பழிய போட்டாரு. இன்னைக்கு மறுபடியும் யார் மேல பழி போட இப்படி பேசுறாரோ? யார் மேலயும் பழி போடணும்ன்ற இன்டென்ஷன் எனக்கு இல்ல. எனக்கு காணாம போன என் பணத்தை யார் எடுத்தாங்கன்னு தெரியணும், அவ்வளவுதான். இங்க பாருங்கண்ணா, வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் அண்ணாமலத்தை செலவுக்கு காசு கொடுக்கறாங்க. அதுவும் இல்லாம இந்த வீட்ல எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குது. அதை தாண்டி வீட்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பண தேவை இருக்க போகுது? வேற எங்கேயாவது மறந்து வச்சிட்டீங்களான்னு நல்லா யோசிச்சு பாருங்கண்ணா. நான் எதையும் மறக்கல, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் பணத்தெல்லாம் எண்ணி என் பீரோல தான் அதை வச்சேன். சரி, இப்ப என்னதான் பண்ணலாம்னு சொல்றீங்க? வீட்ல இருக்க எல்லா ரூமையும் நான் செக் பண்ணோம். எல்லாரும் பேக்கையும் நான் செக் பண்ணோம். என்ன இவரு இப்படி சொல்றாரு? அப்படி செக் பண்ணா நம்ம மாட்டிப்போமே. மாப்ள, மாப்ள, அதெல்லாம் வேண்டாம் மாப்ள. நம்ம வீட்ல இருக்கிறவங்கள நாமளே சந்தேகப்பட்டு செக் பண்றது சரியில்லை மாப்ள. அத்தை, திரும்பவும் சொல்றேன், நான் யாரையும் சந்தேகப்பட்டு இதை பண்ணல. இனிமே இந்த மாதிரி எதுவும் நடக்கூடாதுன்னா செக் பண்றேன்னு சொல்றேன். இனிமே நிச்சயமா இது மாதிரி நடக்காது மாப்ள. இதனால குடும்பத்துல எதுவும் குழப்பம் வந்துடக்கூடாது மாப்ள. ப்ளீஸ் மாப்ள. அத்தை, அந்த பணத்தை நான் அண்ணாமலை கணக்கு கொடுக்கணும். பணத்தை காணும்னு சொன்னா என் மேல சந்தேகப்பட மாட்டாங்களா? சாரி, எனக்கு வேற வழியே தெரியல. நான் செக் பண்ணி தான் ஆகணும். மாப்ள, மா விடுங்க. எல்லாரையும் செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவருக்கு டவுட் கிளியர் ஆகும்னா தாராளமா செக் பண்ணணும். ஏமா, உங்களுக்கு இத பத்தி ஏதாவது தெரியுமா? நீங்க எடுத்திருந்தா உண்மையை ஒத்துக்குங்க, நானா கண்டுபிடிச்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டேன். ஐயா,
நாங்க ஏன் பணத்தெல்லாம் எடுக்க போறோம்? அண்ணாமலை அம்மா எங்களை எந்த குறையும் இல்லாம நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு நாங்க துரோகம் பண்ணுவோமா? எங்களை வேலைக்காரங்க மாதிரி வச்சிருக்காங்க. இந்த குடும்பத்துல ஒருத்தரா தானே பாக்குறாங்க. இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு பண கஷ்டம்னு ஒண்ணு வந்ததே இல்ல. அப்படி இருக்கும் போது நாங்க ஏன் திருட போறோம்? நீங்க வேணா செக் பண்ணிக்கோங்க ஐயா. நாங்க பேக் எடுத்துட்டு வரோம். நீங்க எடுத்திருக்க மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. போய் எல்லாருமே செக் பண்ணுங்க. பணம் கிடைச்சா உடனே என்கிட்ட வந்து சொல்லுங்க. போங்க. அது ஐயா போங்கன்னு சொல்றேன்ல. வா.